அத்தியாயம் 10. தாகம் தீர்க்கும் வித்யா. உலகச் சிக்கல்கள் இன்று பெருமளவில் புது புது வடிவங்களில் உருவாகின்றன. அவை இப்போதெல்லாம் தனிப்பட்ட அல்லது உள்ளூர் பிரச்சனை இல்லை. அவை உலகம் முழுவதும் உள்ள மனித சமுதாயம் அனைத்தையும் பாதித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் பிரபஞ்ச அளவில் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை விட பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் தொழில்நுட்பங்கள் மூலம் அதிசயத்தக்க அளவில் பெரிய அளவில் வளர்ச்சி காணப்படுகிறது. மறுபக்கம் திரும்ப திரும்ப நிகழும் அரசியல் பொருளாதார நெருக்கடிகள், தேசிய, மாநில, ஜாதி, மத, இன பகைமைகள், மாணவர்களது வளாகங்களில் நிம்மதியின்மையால் ஏற்படும் கொந்தளிப்புகள், குறுகிய விசுவாசங்கள் முதலியவற்றால் மனித சமுதாயம் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவற்றால் ஒழுக்கமின்மையும் அத்துமீறி நடக்கும் மனோபாவமும் உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றன. நிதானமற்ற ஒன்றுக்கொன்று முரண்பாடான நிலை இது. இதன் உண்மையான காரணம் என்ன? மனித சமுதாயத்தின் மனத்தை காப்பாற்றி வந்த மதங்களும் நீதி நெறிகளும் பயமுறுத்தும் அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துவிட்டன என்று கூறலாமா? மனித சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பல உபாயங்களும் வழிமுறைகளும் உள்ளன. இவற்றின் மூலம் விவேகத்தையும் அமைதியையும் அடைய இயலும் வேதங்கள், சாஸ்திரங்கள், பிரம்மசூஸ்திரங்கள், பைபிள், குரான், ஜெண்ட் அவஸ்டா, கிரந்த் சாஹிப் முதலிய ஆயிரக்கணக்கான புனித நூல்கள் மூலம் மனித சமுதாயம் விலைமதிப்பில்லா வழிகாட்டுதலை பெற முடியும். இந்த பாரத பூமியில் மடாதிபதிகளுக்கும் மத தலைவர்களுக்கும் ஆன்மீக கோட்பாடுகளையும் கட்டுப்பாடுகளையும் விளக்குவோர்களுக்கும் மேதைகளுக்கும் மதிப்பிற்குரிய மூது அறிஞர்களுக்கும் பஞ்சமில்லை. அவர்களும் பெருமளவில் பிரச்சாரம் செய்து கொண்டும் நூல்களை வெளியிட்டு கொண்டும் தான் இருக்கின்றார்கள். இருப்பினும் ஆன்மீக சமயத்துறைகளில் மனித மனம் ஈடுபடாது தாட்சியுற்று நீதி நெறி தொடர்ந்து வெகுவாக சரிவடைந்து வருகிறது. இந்த வீழ்ச்சிக்குரிய காரணம் யாது? எப்போதையும் விட இப்போது மக்கள் மிகவும் தீயவராக மாறிவிட்டார்கள். அவர்கள் தமது மதிநுட்பத்தையும் திறனையும் கடந்த யுகங்களை விட அதிகமாக கொடுமை செய்வதற்கே பயன்படுத்துகின்றனர். மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பதை தொழிலாக கொள்வதில் மனிதன் மனம் மகிழ்கின்றான். இதுவரை வரலாற்று புள்ளி விவரப்படி கடந்த 5500 ஆண்டுகளில் 15,000 போர்கள் நடந்துள்ளன. இந்த பயங்கரமான பொழுதுபோக்கு ஒழிந்து போவதற்குரிய அறிகுறி எதுவும் இன்று வரை தென்படவில்லை. ஆயத்த நிலையில் இருக்கும் அணுகுண்டு போர் மனித சமுதாயம் முழுவதையும் அழிக்கும் வகையில் பயமுறுத்துகிறது. இந்த கவலை, பயம் அனைத்திற்கும் உரிய மிக சரியான காரணம் என்ன? மனிதனிடம் விலங்குத்தன்மை இன்னும் மேலோங்கி நிற்கிறது என்பதைத்தான் இது தெளிவுபடுத்துகிறது. அவனால் இன்னும் அதை வெல்ல இயலவில்லை. இந்த விலங்கு உணர்வை நாம் வெல்லும்போதுதான் நம் நாட்டிலும் உலகத்திலும் அமைதியும் இன்பமும் நிலவும். வெறுப்பு, பொறாமை, மற்றவருடன் ஒப்பிட்டு போட்டி போடுவதிலும் படோடோபமாக காட்டிக்கொள்வதிலும் உள்ள ஆசை, இந்த தீய குணங்கள் வேருடன் களையப்பட வேண்டும். இந்த இயல்புகள் பொது மக்களை மட்டுமல்ல, யோகிகள், சந்நியாசிகள், சமயத் தலைவர்கள், பண்டிதர்களையும் கூட மாசுபடுத்துகின்றன. இவர்களுக்குள் பொறாமையும் பேராசையும் மூர்க்கத்தனமாக வளர்ந்துவிட்டன. லட்சியத்தின் இருப்பிடமானவர்களைப் போல் தங்களை காட்டிக்கொள்ளும் இந்த தலைவர்களும் ஆச்சாரியர்களும் கீழ்த்தரமான இயல்புகளை வெளிப்படுத்தினால் அவர்களால் இந்த உலகை எப்படி திருத்த முடியும்? ஏற்கனவே உள்ள மாசு இப்படிப்பட்டவர்களால் மேலும் அதிகரிக்கும். இன்றைய உலகிற்கு தேவையானது புதிய ஒழுங்கோ, புதிய கல்வியோ, புதிய நடைமுறையோ, புதிய சமூகமோ,
அல்லது புதிய மதமோ கூட அல்ல. மனத்திலும் இதயத்திலும் புனிதத்தை நிரப்புவதுதான் இதற்குரிய நிவாரணம். எல்லா இடங்களிலும் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகளின் மனத்திலும் இதயத்திலும் அந்த புனிதம் வேர்விட்டு வளர வேண்டும். நல்லவர்களும் தெய்வீகமானவர்களும் தாங்கள் மேற்கொள்ள இருக்கும் மாபெரும் சாதனையாக கருதி இந்த பணியை மேம்படுத்த வேண்டும். பிரம்ம வித்யா மூலமாகத்தான் இந்த பணியில் வெற்றியடைய இயலும். ஆனால் இன்றைய மனிதன் சொத்து சேகரிப்பதிலும் சேமித்து வைப்பதிலும் தான் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ளான். அவனால் அதை விட்டுவிடவும் இயலவில்லை, துறக்கவும் இயலவில்லை. சத்தியத்தில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. பொய்மை அவனை கவர்கிறது. சத்தியம் அவனுக்கு ஒரு தடையாக தோன்றுகிறது. அதனால் மரணம் புகழ்மிக்க வாழ்வின் மகிழ்ச்சியான முடிவு என்பதை அவனால் உணர இயல்வதில்லை. எனவே அவன் கவலையுடன் பரிதாபமாக சாகிறான். மக்கள் இடைவிடாமல் கிளியைப் போல் சத்தியம், அகிம்சை, தர்மம், அன்பு முதலிய சொற்களை உச்சரிக்கின்றார்கள். சத்தியத்தை விட உயர்ந்த மதம் இல்லை என்று அவர்கள் முழங்குகின்றார்கள். ஆனால் அதில் உள்ள ஆச்சரியம் என்னவெனில், சத்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் ஆசை மட்டும் மனிதனிடம் இல்லாததுதான். மனிதன் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள துடிக்கிறான். ஆனால் சத்தியத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை. ஏன்? தன்னை பற்றிய, அதாவது உண்மையை, சத்தியத்தை கூட அறிந்து கொள்ள அவனால் ஆர்வம் காட்டுவதில்லை. அந்த பக்கம் அவன் திரும்புவதே இல்லை. அப்படியே திரும்பினாலும் அவனது பயங்களையும் தீய எண்ணங்களையும் நியாயப்படுத்தவே அவன் அப்படி செய்கின்றான். எனவே மனிதனின் முதல் வேலை அத்தகைய பலவீனத்தையும் துன்புறுத்தும் இயல்பையும் ஒழித்து கட்டுவதுதான். எது முதலிலும் காணப்படாமல் முடிவிலும் காணப்படாமல் இடையில் மட்டும் காணப்படுகிறதோ அது உண்மையில் மெய்யானதாக இருக்காது. அது மித்யை, சத்தியமல்ல. பிரபஞ்சம் தோன்றும் முன் இல்லாதிருந்தது, மறைந்த பிறகும், அதாவது பிரளயத்துக்கு பின்பும் இருப்பதில்லை. எனவே இடைக்காலத்தில் காட்சியளிக்கும் அது சத்தியம் போல் தெரிவதாகத்தான் இருக்க முடியும். அதாவது அது தற்காலிகமான எல்லைக்குட்பட்ட சத்தியமே. மாறாத சத்தியமாக அது இருக்க இயலாது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் பொருத்தத்தையும் இந்த அடிப்படையில்தான் ஆய்வு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக, உடல் பிறப்பதற்கு முன்பு இல்லை, இறந்த பின்பும் இருப்பதில்லை. அதாவது களிமண்ணால் உருவாக்கப்பட்ட குடம் சில காலம் அதன் நாம ரூபத்துடன் இருக்கிறது. இறுதியில் அது களிமண்ணின் இயல்பையே அடைகிறது. பானை களிமண்ணை தவிர வேறல்ல. சில செயற்கையான வழிமுறைகளால் அது இப்பொழுது நாம ரூபத்துடன் இருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் அது எப்படிப்பட்ட பொருளாக இருப்பினும் பாரபட்சம் இல்லாமல் காலத்துக்கு உட்பட்டு அழிவிற்கும் மரணத்திற்கும் ஆளாகத்தான் வேண்டும். மரம், மண், வீடு, உடல், அரசன், ராஜ்யம் ஒவ்வொன்றும் அந்த அழிவை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். தனக்குள் இருக்கும் அழியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்குரிய வழிமுறைகளை மனிதன் அலட்சியப்படுத்துகிறான். மாறுகின்ற இவ்வுலகை பற்றிய அறிவில் அவன் மயக்கமுறுகிறான். உலகின் இந்த வெளி மயக்கிற்கு ஆளாவோர் சொர்க்க தோட்டத்தை விட்டு நச்சு காய்கள் மிக்க வனத்தை நோக்கி ஓடுபவர்களுக்கு சமமானவர்கள். மூலமான, அதாவது பிரம்மமான ஆத்மாவிலிருந்து விலகிச் சென்று காணப்பட்டு கவனிக்கப்படக்கூடிய இந்த அபூர்வ காட்சியின், அதாவது பிரதிபிம்பத்தின் மீது அவர்கள் மோகம் கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனப்பாங்கால் அவர்கள் தங்களை பற்றி தாங்களே அறிவிலிகள், அல்லது சத்தியத்தை பற்றி அறியாதவர்கள், அல்லது சத்தியத்தை நாடாதவர்கள் என்று பறைசாற்றிக் கொள்கின்றார்கள். 3 லோகங்களிலிருந்தும் 3 காலங்களிலிருந்தும் 3 அறிவு நிலைகளிலிருந்தும், அதாவது நனவு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, இவைகளிலிருந்து உண்மையான இன்பத்தை அணு அளவு கூட பெற இயலாது என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அறிவிலிகள் மட்டுமே உலக நடவடிக்கைகள் மூலம் கிட்டும் எல்லைக்குட்பட்ட போலி இன்பத்தை அனுபவத்தில் திருப்தி காண முயல்வர். புத்திசாலிகள் அவர்களை விட நன்றாக அறிவர். திரட்சியான இனிப்பான திராட்சை கொத்துக்களை தாண்டி முட்புதர்களை நோக்கி ஓடும் ஒட்டகங்களை போன்றவர்கள் இவர்கள். வேறு எந்த இனத்துடனும் அவர்களை ஒப்பிட முடியாது. தூரத்தில் இருக்கும் மலை சிகரங்கள் வசீகரமாக உள்ளன. அருகே சென்ற பிறகுதான் அது பயங்கரமான காடுகள் நிறைந்தது என்பது தெரிய வருகிறது. அதைப் போலவே உலகத்தின், அதாவது சம்சாரத்தின் மதிப்பையும் அச்சொல்லின் பொருளையும் ஆய்ந்து அறியாத மனிதர்களுக்கு அது வசீகரமானதாக தோன்றுகிறது. பகுத்தறிவை பயன்படுத்தி அதன் மதிப்பை எடை போடும் போதுதான் குடும்பம் என்னும் வனத்தால் அல்லது உலகம் எனும் வனத்தால் உண்மையான இன்பமளிக்க முடியாது எனும் உண்மை வெளிப்படுகிறது. உண்மை இன்பம் என்ற நல்லாசியை ஆத்மா ஒன்றுத்தான் அளிக்க முடியும். சுண்டி இழுக்கும் வசீகரத்துடன் ஏரி போல் தோன்றும் கானல் நீரால் ஒருவரது தாகத்தை தணிக்க முடியுமா? அது தனித்துவிடும் எனும் நம்பிக்கையில் ஒருவன் அறிவு மயங்கி இல்லாத நீரை நோக்கி ஓடினால் அவனது தாகம்தான் அதிகமாகும். வேறு நன்மை எதையும் அவனால் பெற இயலாது. எனவே ஒருவர் ஆத்ம வித்யாவை கற்க வேண்டும். அதன் மூலம் அவர் ஆன்ம உண்மை பற்றிய விழிப்புணர்வை பெறுவார். அதை கற்று வாழ்க்கையிலும் பின்பற்றினால் அது அவனது சொந்த தாகத்தை தீர்ப்பதுடன் மனித சமுதாயம் அனைத்தின் தாகத்தையும் தீர்க்க உதவும்.